ஏன் உனக்கு கம்மியா பண்ணிருக்காங்க? நீ என்ன நெய்லாம் கம்மியா உனக்கும் பண்ணல, அவங்க பண்ணி கேட்கல. என்ன நீ அழுணும் உண்டு அழு. Hi friends, good morning. Welcome to the channel BeYouDefining. And actually இது வந்து ஒரு ஃப்ரெஷ் இன்ட்ரோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் இன்ட்ரோ கொடுத்தது வந்து ஒரு பயங்கர நாய்ஸியாக இருந்தது. ஓகே, நம்ம ரீடேக் பண்ணி ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. எஸ்பெஷலி இந்த ஒரு நோட் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் முந்தா நேற்று பார்த்த வீடு புண்ணியார்ச்சனைக்கு என்னோட நாமக்கல் ஊருக்கு போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணுற மாதிரி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்டைலிஷாக பேசினேன். ஓவர ஆக்டிங் முட்டை மாதிரி இருந்தது அப்படின்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியா பண்ணேன் அப்படின்னு மாதிரி இருந்தது. எனக்கு வீடியோ பார்க்கும்போது அப்படி தெரியல. நீங்கள் சொல்லும் போது தான் அது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அப்போ தான் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு அன்னைக்கு ஏன் அந்த மாதிரி ஏன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த லைன் அலைனஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த அலைனஸ் போட்டனாலே நமக்கு வந்து ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்கும். நம்மளால ஒழுங்காக வந்து பேச முடியாது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒவ்வொரு 15 days ஒன்ஸ் எனக்கு வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வந்து போடுவேன் நான் அந்த அலைனஸ் போடும்போது கொஞ்சம் ஒரு டைட்னிங் ஃபீல் இருக்கும். அந்த டைட்னிங் ஃபீல்ல இருக்கும் போது எவரெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற அந்த கம்ஸ் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கனால நமக்கு வந்து பேச முடியாது. ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுல வந்து அந்த மாதிரி நான் பேசியிருப்பேனே தவிர ஹானஸ்டா நான் வந்து அந்த ஸ்டைலிஷா பேசணும் இல்லை ஓவர் ஆக்டிங் பண்ணி பேசணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஸோ சாரி, யாருக்காச்சும் அப்படி ஃபீல் ஆயிருந்தா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்கள் சொன்னதையும் நான் வந்து எடுத்து திருத்தி நான் வந்து மாற்றிக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் அதனால வந்து இப்போ இந்த வீடியோ ஃப்ரெஷ் இன்ட்ரோவாகவே வந்து நான் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது இருக்கணும்னு தோணுச்சு, அதனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னோட முகத்தை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ணலாம். அப்புறமேட்டு எனக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து வச்சுக்கணும்னு ஆசை. ரொம்ப நாளாக வந்து வைக்கணும்னு ஆசை. இங்கே கோயம்புத்தூரில் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து அமைஞ்சு வரல. பட் சென்னையில் ஒரு தடவை பண்ணியிருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணணும் யோசிச்சுட்டே இருப்பேன், அப்புறம் டைம் கிடைக்காது. சரி என்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு என்னே நானே வந்து ஒரு சில ட்ரீட்லாம் கொடுத்துக்கணும் அப்படின்னு தோணப்ப எனக்கு இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை. ஸோ இன்னைக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். இங்கே வந்து 2W ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து போய் வச்சுக்க போகிறேன். என்னோட ஃப்ரெண்டோட அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் தான் சர்வீஸை எடுத்துக்க போகிறேன். ஸோ வாங்க நீங்களும் என் கூட வந்து ட்ராவல் ஆங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதை ஒன்று நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க என் கூட ட்ராவல் ஆகுங்க. ஸோ பார்லருக்கு போன உடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் தான் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணணுன்னே வேகமாக வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தோடனே ஹேர் ட்ரை பண்ணும்போது மீன்வைல் எனக்கு வந்து நெயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்தந்த ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியல, அவங்க ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக இருந்தது. அதை வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பார்க்க பிடிக்கும். ஸோ நெயில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸில் தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் நெயில்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க எனக்கு பண்ணும்போது அந்த ஒரு வலியே இல்லாமல் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பண்ணும்போது அந்த யூவி ரேஸோ அந்த ஒரு ரேஸ்குள்ளார வந்து வைக்கும் போது எனக்கு பயங்கர வலியாக இருந்தது. இந்த தடவை பண்ணும்போது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று எடுத்துருங்க அப்படின்லாம் வர சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு என் நெயில்ஸை வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஃபேக் நெயில்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ ஓரளவுக்கு ப்ரெப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது என்னோடய ஃபைனல் இது பார்க்கும்போது என்னோடய நெயில்ஸே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கலரிங் பண்ணியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கலரிங் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஃபேக் நெயில்ஸ் வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இது எனக்கு ப்ராசஸ் கரெக்டாக தெரில, அதை வந்து அவங்களுக்கு தான் தெளிவாக தெரியும். ஸோ இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லாதனால நம்ம வந்து அதை
தெரிஞ்சுக்க விருப்பப்படல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக நான் வேணால் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ வந்து லைக் அதை ரெண்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரில. பட் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து இப்படி தான் வருங்க அப்படின்னு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த கலர் பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட என் சாரியோட மேட்ச் ஆகிற கலர் மாதிரி இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டே நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். யூஸ்வலாக வந்து அவங்களோட திறமையை வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அவங்கள வந்து ஒர்க் பண்ண விட்டுருவேன். இல்லை நான் போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு வந்து நச்சரிக்க மாட்டேன். பட் எனக்கு அவங்க இதை காமிச்சதுன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கலர்ஸ் வந்து போட்ட பிறகு என்னோடய நெயில்ஸ் இப்படி தான் இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. டான் டைம் போயிட்டே இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ ஆக்சுவலாக நேற்று வந்து பார்லர் போயிருந்தோம் அண்ட் இன்னைக்கு வந்து மெஹந்தி செஷன் போகுது. ஸோ நேற்று பார்லரில் போயிட்டு அப்படியே அனாமத்தா வந்து அங்கேயே விட்டுட்டோம். பிகாஸ் டைம் ஆக எங்களுக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து பண்ணாங்க, ரொம்ப பொறுமையாக பார்த்து பண்ணாங்க. ஸோ அதனாலே கிட்டத்தட்ட வந்து என்ன நான் வெளியே வரும்போது மணி 8:45, 3 மணிக்கு போய் 8:45 தான் வந்தேன். ஸோ அந்த அளவுக்கு லேட் ஆனனால எனக்கும் வந்து ஹரிபரியாக வந்து கிளம்பிட்டதுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அங்கேயே வந்து எண்டு கார்டு போட்டுட்டேன். ஸோ இப்போ ஓப்பனிங் கார்டு போடுறேன். ஆக்சுவலா அங்க சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறமேட்டு அங்கேயே வந்து வெளியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தூங்கிட்டோம். அவ்வளவுதான் நேற்று நடந்தது. இன்னைக்கு காலையில வந்து எனக்கு மெஹந்தி போட வந்திருக்காங்க. ஸோ மெஹந்தி வந்து ஒருத்தரோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி அக்கா நீங்க வீடு வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு மெஹந்தி இந்த இவெண்ட்டுக்கு போட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேடா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவங்க வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம மெஹந்தி போட போறோம். என் கை இப்படி பாருங்க எப்படி பிளெயினா இருக்கு. இப்போ அதை வந்து ஃபில் பண்ண போறோம். ஓகே, நேற்று நெயில் ஆர்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ நெயில் ஆர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக நான் வேறு வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் இப்போ வாங்க. ஸோ நம்ம கூட வந்து ஹர்னி இருக்காங்க. ஹர்னி அவங்களோட மெஹந்தி பேஜை பற்றி வந்து அவங்களே வந்து சொல்லுங்க ஹர்னி. ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? அவங்க கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் டியர். கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க பாவம், அவ்வளோதான். பட் இவங்களோட ஒர்க் பிக்சர்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் பேசிடுங்க, அப்புறமேட்டு மக்கள் வந்து சொல்லுவாங்க நீங்கள் பேச விடலைங்க அவங்கள அப்படின்ட்டு. ஓகே, என்னோட பேஜ் பேர் வந்து ஹியூஸ் ஆஃப் மெஹந்தி. நான் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஆர்கானிக் ஓன்ஸ் தான். எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே ஓப்பன் டு ட்ராவல் தான். நைஸ். ஓகே, ஆக்சுவலாக இவங்களோட ஒர்க் பிக்சர்ஸ் எல்லாம் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இப்போ எனக்கு அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, அதையும் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மெஹந்தி பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எப்படி போடுறாங்கன்னு. அவங்களுக்குலாம் ரொம்ப பொறுமை தேவைங்க. எனக்கு நிஜமாமே உங்களுக்குலாம் இடுப்பு வலிக்காதா? வலிக்கும்க்கா, பட் இன்ட்ரெஸ்ட் தானே. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அப்படியே உள்ளே போயிடுவோம். அதை மூழ்கிடுவீங்க, அப்படியே ஐக்கியமாயிடுவீங்க பாத்திரத்தோட. அதை எவ்ரிபடி லைக் எல்லா ப்ரொஃபஷன்லேயும் அந்த ஒரு கஷ்டமும் இருக்குது, அதில் இருக்க ஹாப்பினஸும் இருக்குது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மூலியமாக தான் வந்து அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை பீயிங் அ யூடியூபர், எடிட்டர், எவ்ரி திங் இட் நீட்ஸ் சம் பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அதை வந்து இன்னும் அழகுபடுத்துறது வந்து சோல் இன்ட்ரெஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு டூ ஹேண்டு. இந்த ஹேண்டை வந்து பியூட்டிஃபுல் ஆக்க போகிறாங்க. ஆமாம், ஆக்கிட்டு நாங்கள் காமிக்கிறோம். ஓகே டியா. ஸோ நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஓகேவா, பை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவங்க எனக்கு மருதாணி போட்டுட்ருக்கிறது. எனக்கு வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பொறுமையாக உட்காந்து போட்டுட்ருந்தாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் பேசினா வந்து கொஞ்சம் ஆடுறேன், பாடி வந்து ஆடுறதுனால வந்து பேசாமல் அப்படியே வந்து ஸ்டிஃபாக வந்து உட்காந்துட்ருந்தேன். எனக்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி உட்காந்து மருதாணியெல்லாம் போட்டு. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப நல்ல பொறுமையாக வந்து எனக்கு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. சச் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். டெஃபினட்டாக வந்து இவங்க லைக் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான். உங்களோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு தெரிவித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இவங்களோட பேஜ், இன்ஸ்டா பேஜ் வந்து ஹியூஸ் ஆஃப் மெஹந்தி பை ஹர்னி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்க. லைக் ஸ்டார்ட் அப்க்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா தான் எல்லாருமே சேர்ந்து வளர முடியும். அப்புறம் அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க ஒரு கைக்கு. ஹாய் தன்மாய். மெஹந்தி போறாங்க கேட்டுருங்க.
சரி தனுமா ஒரு 2 hours வெயிட் பண்ணு. உங்க மம்மி போட்ட பிறகு அப்புறம் நீ போடுவியா? அவள ஃபுல்லா இதோட போணும். இவளுக்கா எங்க அப்படியே லிஸ்ட் சொல்லிருக்கா. அதோட மூணு டிசைன்ல வர செலக்ட் பண்ணுவாங்க. நான் உட்கார்றது மட்டும் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கன்சிடர் பண்ணிக்கோ. அடுத்த கையும் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இப்போ வீடியோ பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மருதாணியும் ரொம்ப வருஷம் கழிஞ்சனால போட்டனால ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் மறுபடியும் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன ஈவெண்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் இருக்கலாம், நாமளே ஈவெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கை தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. பின்னாடியும் வந்து போட்டுட்ருக்காங்க. பின்னாடி வந்து லைக் பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராப்லெட்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. நான் எனக்கு ரொம்ப கசகசன்னு என்னோடய ஸ்கின் டோனுக்கு அதை எடுத்து தெரியாது அப்படின்னு வந்து சொன்னேன். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது பாப்பாவுக்கு அரபிக் மெஹந்தி போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் 2 பேரும் மருதாணி போட்டாச்சு. ஒரே எக்ஸைட்டடாக வந்து இருக்கா. இவங்க சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கிட்டு ரொம்ப மைன்யூட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கூட கொஞ்சம் திக்காக கூட கட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு. இல்லை நான் பண்ணுறது நான் டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. அண்ட் பேக் டிசைன், ஃப்ரண்ட் டிசைன் எல்லாமே அவங்களோட. மார்னிங் 10க்கு வந்தாங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஹரிணி? 10:30 ஆயிடுச்சு டிசைன் செலக்ட் பண்ணி. 10:30 ஆயிடுச்சு. 3:30. 4 கை குழந்தை கையும் குழந்தைம்மா காமிம்மா. அதுவும் நம்ம அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியா போனனால அவங்களுக்கு எனக்கு எல்லா டிசைனும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரிணி. யூ ஹேவ் டன் a great job. வெரி நைஸ் ஜாப். தன்மை கைக்கு அழகு. அண்ட் இவங்களே வந்து கோன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் ஆர்கானிக் கோன் வேணும்னா டெஃபினட்டாக இவங்களை வந்து ரீச் அவுட் பண்ணலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இவங்களோட ஒர்க் பிக்சர்ஸ் அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் வந்து டேக் பண்ணுவேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். யூஸ் ஆஃப் மெஹந்தி பை ஹரிணி. டெஃபினட்டாக இட்ஸ் ரியலி ஒர்த் இட். குட். அண்ட் ப்ரைஸிங் ஏதாச்சும் இருந்தால் சொல்கிறேன். உங்களோடது ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸிங்க்கா. அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஈவெண்ட் ஒவ்வொரு மாதிரி, என்கேஜ்மெண்ட் ஒரு மாதிரி. ஓகே. ப்ரைஸிங் வந்துட்டு இப்போ செமி பிரைடலுக்கு 500 ஒரு சைடு. ஓகே, அதுதான் ஸ்டார்டிங். செமி பிரைடல். ஓகே. மற்றது வந்து ஈவெண்ட்டுக்கு தகுந்த ஈவெண்ட் கஸ்டமைஸ் அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா இருக்கும்ல. ஓகே, சூப்பர். டெஃபினட்டாக இவங்களை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். குட் ஒர்க். சரி, என்னோட இதுதான் பேசுது. செவந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இது செவந்திருக்கு சொல்லிட்டுங்க. ஸோ இவங்களே அந்த வந்து மிக்சிங் பண்ணுறாங்க. அந்த கோனோட மருதாணியை வந்து இவங்களே வந்து மிக்சிங் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கானிக்காக வேணும், வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே சரி இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அந்த கோனை காமிச்சிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் தான். நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு தெரிவித்தா அவங்க இன்னும் மேலும் மேலும் வளருவாங்க. எவ்வளோ கோன் வருது? 50க்கா? 50. ஓகேம்மா. அவங்களே நீட்டாக பண்ணி நம்ம இந்த சிங்க் கோனை விட இந்த கோனெல்லாம் நீங்கள் நம்பி வாங்கலாம். யா நைஸ். என்ன நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குதுங்க. ஜஸ்ட் நல்ல கூலிங், நல்ல அரோமா, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஓகேடா, அவங்கள நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் ஆகுது, வேறு ஏதோ ஈவெண்ட்டுக்கு போகிறாங்களா? ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஹரிணி. தேங்க்யூ ஸோ மச் ஹரிணி. இஞ்சி தின மங்கி மாதிரி இருக்கேன்டி. எல்லாரும் கையில கட்டிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இதே மாதிரி டெய்லி வச்சிட்டு கையில உனக்கு அடி கொடுக்கணும்ல. அத வச்சிட்டுலாம் வந்து பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த கேஸ் இத்தனை ஃபோன் பண்ண எப்படி ஃபோன் பண்ண? எங்க சூப்பரா இருக்கு. தம்பி உனக்கு ஏன் உனக்கு கம்மியா பண்ணிருக்காங்க? நீ என்ன நெய்லாம் கம்மியா உனக்கும் பண்ணல, அவங்க பண்ணி கேக்கல. என்ன பத்த வைக்கிற மொமெண்ட் நீ கே அழுறோம் உருண்டு அழு. நான்லாம் உங்க அம்மா சூப்பரா இருக்கு. இங்க பாரு. வாவ். உனக்கு தெரியுமா? என்ன தம்பிங்க? அம்மா போடே போட மாட்டீங்க. அப்பா பயங்கர டென்ஷன் ஆகுது. தம்பி உங்க அம்மா என்ன தெரியுமா? மிஞ்சி சிந்திரத போட்டுட்டு இருக்கா உனக்கு. அப்பா இவ்வளவு கிராண்டா போட்டுருக்கா பாரு. நீ என்ன என்கிட்ட கூட வாய் பேசு. அங்க பாரு உங்க அம்மா எவ்வளவு போட்டுருக்காங்க பாரு. இவ்வளவு கை ஃபுல்லா நடிச்சிருக்காங்க பாரு. ஏதோ கீழே சிந்திர மாதிரி இருக்கு உங்க கையில. போச்சிப்பா வா பஜன்லால் செட்டா மாறிடுவா. நீ எதிர்பார்க்கல இது வரலும் ஃபுல்லா போட்டிருப்ப, இத்தெல்லாம் போட்டிருப்ப. ஏன் என்ன அடிக்கிற? பயங்கர கிராண்டான்னு பார்த்தா உங்க அம்மா மட்டும் நல்லா போட்டுருக்காங்க. வீட்டுல ஹாய்
ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து டே 3ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கும் வந்து பயங்கர பிஸியாக தான் போயிட்டு இருக்க போது. நேற்றும் வந்து நான் ஐடி கார்டு கொடுக்கல. ஸோ நீங்கள் டேஸ் இன் மை லைஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி வந்து பரபரப்பாக வந்து இந்த புண்ணியார்ச்சனைக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக என்னோட கை எப்படி வந்து சேர்ந்துருக்குன்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? டிசைனும் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப மைன்யூட்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து இந்த மாதிரி லைக் ட்ராப்லெட்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்கேன். பார்க்கவே நான் இந்த ஐடியா நான் வந்து கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ராப் மாதிரி போடலாம்க்கா, ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் போடலாம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இந்த டிசைன் போடுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அவங்க அந்த டிசைன் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு உங்களுக்கு இதில் எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். எனக்கு இந்த பூ டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. அண்ட் கீழேயும் இந்த பட்டு அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்டி சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது நான் வந்து தெரியும், எனக்கு தெரிய வரும்ல. ஸோ இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து வெளியே கிளம்ப போகிறோம். இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துட்டு டவுன் ஹால் வரைக்கும் போகிற வேலை இருக்குது. அங்கே ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேலை இருக்குது. ஸோ முடிஞ்ச அதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து கேப்சர் பண்ணுறேன். ஸோ அங்கே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் தஞ்சோர் ஆர்ட் கேலரிக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே பார்க்கிங் போட்டிருக்கோம். அதை தெரியல, சண்டேனால யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் நிறைய குட்டி குட்டி அடுப்பு இருக்குல்ல. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே இன்னைக்கு க்ளோஸ்டா. தஞ்சோர் ஆர்ட் கேலரி வந்து க்ளோஸ்டாக இருக்கனால வேறு பக்கம் தான் எங்கேயாச்சும் போகணும். பார்ப்போம் எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்ட்டு. இதை நான் எதிர்பார்க்கல. லாக்டாக இருந்தனால வாங்க முடியல ஃபோட்டோ ஃப்ரேம். சரி, அடுப்பு வைக்கிறதுக்கு கல்லா இல்லை வந்து அடுப்பு மாதிரி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பால் காய்ச்சணும், பொங்கல் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து பார்க்கும்போது செங்கலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து சொன்னாங்க. சரி, செங்கல் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அண்டு அதனால் அடுப்பு வாங்கலை. ஃபோட்டோ ஃப்ரேமும் பூ மாலையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பூ மாலை, அப்புறம் பூசணிக்காய், அதுக்கப்புறம் மாந்தலை, அதெல்லாம் வாங்குறதுக்கு வேண்டி கொஞ்சம் ஷாப்பிங் டவுன் ஹாலில் பண்ணோம். பட் அதெல்லாம் ஒன்று டீட்டெயிலாக காமிக்கல. ஃபோட்டோ ஃப்ரேம் கடை மட்டும் இப்படி இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சோர் ஃபினிஷில் வந்து ஒன்று கிடச்சிருந்தது. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கும் பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அதை வாங்கிட்டோம். ரொம்ப நல்லா இது பண்ணாங்க, நல்லா வேண்டிகிட்டுலாம் வந்து கொடுத்தாங்க. வளமோட வாழ்க அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த கடையிலேருந்து. ஸோ கடை பேர் எனக்கு தெரியல, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பூ வாங்கினோம், அதுக்கப்புறம் பூசணிக்காய்லாம் வாங்கினோம். பட் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. டவுன் ஹாலே பரபரப்பாக தான் இருந்தது. அதனால் வண்டியை அங்கே இங்கே நிறுத்தி நமக்கு ஒரு கசகசன்னு இருந்தது, அதனால் எடுக்கல. பட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் என்னோடய டே வந்து போச்சு. இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை.